ஹாய், நான் இன்றைக்கி ஒரு அழகான சுவையான டேஸ்டான ஒரு துவையல் ரெசிபி பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் தோலை நல்லா க்ளீன் பண்ணி இப்படி நல்லா எடுத்து வச்சுக்கணும். பொடிசாக கட் பண்ணி உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றப்போ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பீர்க்கங்காய் தோலை தூர போட்டுறாதீங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவையல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் தூரவே போட மாட்டீங்க தோலை. செஞ்சதும் உளுத்தம்பருப்பு தோலில் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பருத்தெடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, மிளகாய், கூடவே பூண்டு பல்லும் புளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. போட்டுக்கலாம். கீழே போட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் லாஸ்ட்டாக போடணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இன்னும் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தோல் நல்லா வதங்கி வந்துட்டு இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் ஆகிட்டு இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு துவையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலையும் தேங்காயும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி தோலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க.